யூனிட் 2ல இந்த 4 டாபிக் பார்க்க போகிறோம். மெசேஜ் ஆர்டரிங் paradigms, asynchronous execution with synchronous communication, Chandy-Lamport algorithm, அதுக்கப்புறம் synchronous program order on synchronous systems. மெசேஜ் ஆர்டரிங் paradigms. ஃபஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் டேர்ம்ஸில் மெசேஜ் எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கில் நிறைய ப்ராசஸ் கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். அந்த கம்யூனிகேட் பண்ணும்போது மெசேஜஸ் மூலிமா தான் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் ஒரே சிஸ்டமில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பல சிஸ்டமில் பல லொக்கேஷனில் இருக்கலாம், பல நோட்ஸில் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே மெசேஜ் பாசிங் மூலியமாக தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். ஸோ இந்த ஸ்லைடில் இருக்கிறத ஷார்ட்டாக சொன்னால், ஒரு மெசேஜோடைய லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா, 2 ப்ராசஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். நான் மெசேஜ் அனுப்ப போகிறேன், ரெடி மெசேஜ் அனுப்பும். அப்புறம் மெசேஜஸ் அப்டேட் பண்ணிக்கும். இங்கேருந்து P1லேருந்து P2க்கு மெசேஜ் போகும், P2லேருந்து P1க்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நிறைய மெசேஜஸ் போகும்போது எல்லாம் சிங்க்ரனைஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கும். இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் எங்கேயாவது எரர் நடந்துச்சுன்னா அந்த எரரையும் ஹேண்டில் பண்ணும். இது வந்து ஜஸ்ட் மெசேஜ் கம்யூனிகேஷன், அவ்வளோதான். இப்போ இந்த மெசேஜஸ்லாம் எங்கெல்லாம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் P1லேருந்து P2, அதாவது ஒரு ப்ராசஸ்லேருந்து ஒரு ப்ராசஸ்க்கு போகலாம், இல்லை ஒரு மெயின் ப்ராசஸ்லேருந்து எல்லா ப்ராசஸ்க்கும் போகலாம், ப்ராட்காஸ்ட் மெசேஜ் மாதிரி. இல்லைன்னா ஒரு ப்ராசஸ்லேருந்து மற்ற ப்ராசஸோட சப்செட் ப்ராசஸ்க்கு போகலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த நோடோட இந்த சைல்டு நோடுக்கு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே சாத்தியம். இந்த எல்லா கைண்ட் ஆஃப் மெசேஜஸும் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷனில், டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கில் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பேங்கிங் சிஸ்டம் எடுத்துக்குவோம். கஸ்டமர் வந்து ஒரு $500 வந்து அக்கௌண்ட் ஏலேருந்து பிக்கு வந்து மாற்றணும்னு மொபைல் ஆப்பில் இருந்தோ இல்லை சிஸ்டமில் இருந்தோ ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு அந்த பேங்கிங் வெப்சைட்லேருந்து. இப்போ அந்த பேங்கிங் சர்வர் வந்து ரிசீவ் பண்ண இந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணோடனே அப்போ என்ன பண்ணும், நோடு 1, அந்த நோடு 1ல் இவரோட அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதில் போய் 500 டெபிட் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பும். அப்புறம் இவர் எந்த அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் பண்ணுறாரோ அந்த அக்கௌண்ட் வந்து வேறு பேங்காக இருந்துச்சுன்னா அந்த நோடுக்கு, அந்த பேங்க்கில் இருக்க நோடுக்கு இது ஒரு மெசேஜ் பண்ணும். இப்போ அந்த பேங்க்கில் இருக்க நோடு என்ன பண்ணும், 500 கிரெடிட் பண்ணிடும் அப்படிங்கிற மெசேஜை ரிசீவ் பண்ணிக்கும். அடுத்தது இப்போ இந்த ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 நோடும், அதாவது பேங்க் ஏவோடைய நோடும் பேங்க் பியோடைய நோடும் இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நோடு 1 வந்து டெபிட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அப்புறம் நோடு 2 வந்து கிரெடிட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இப்போ இந்த 2 மெசேஜையும் திருப்பி அந்த கோஆர்டினேட்டர் சர்வர் வந்து வாங்கி இது 2 சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கிளைண்ட்டுக்கு அனுப்பும். ஸோ இதுதான் ஒரு மெசேஜோட கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் இந்த ஃப்ளோவில். இப்போ இந்த இடத்துல நிறைய மெசேஜஸ் போகிறத நம்மளே பார்க்குறோம். இந்த மெசேஜஸ் போகிற ஆர்டர் வந்து 3 வகையான ஆர்டர் இருக்குது. அந்த 3 வகையான ஆர்டர் தான் மெசேஜ் ஆர்டரிங் paradigms. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், ப்ராசஸ் P1 வந்து M1 மெசேஜ் 1, மெசேஜ் 2, மெசேஜ் 3 3 மெசேஜை ப்ராசஸ் 2க்கு அனுப்புது. இந்த ஆர்டரில் அனுப்புதுன்னா இந்த ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டரில் சென்ட் பண்ணுதோ அதே ஆர்டரில் ப்ராசஸ் P2 ரிசீவ் பண்ணும். M1 தான் ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகும், மெசேஜ் 2 செகண்ட் ரிசீவ் ஆகும், மெசேஜ் 3 தேர்ட் ரிசீவ் ஆகும். இதுக்கு நடுவில் ஃபார் எக்ஸாம்பிள் P2 வந்து மெசேஜ் 1 ரிசீவ் ஆயிடுச்சு, மெசேஜ் 2 வர்றதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ப்ராசஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுனாலும் வரலாம், அது வரக்கூடாதுன்னு இல்லை, வரலாம். பட் P1லேருந்து வர்ற மெசேஜஸ் வந்து என்ன ஆர்டரில் வருதோ அதே ஆர்டரில் தான் ரிசீவ் ஆகணும். இதுக்கு நடுவில் எத்தனை மெசேஜ் வந்தாலும் அதை ரிசீவ் பண்ணிக்கும். பட் P1 ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதே ஆர்டர் தான். அதாவது என்ன சொல்லுவாருன்னா, M2க்கு முன்னாடி மெசேஜ் 2க்கு முன்னாடி மெசேஜ் 3 ரிசீவ் ஆகாது. இதுதான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அடுத்தது கேஷுவல் ஆர்டரிங். அதாவது ஒரு மெசேஜ் வந்து இன்னொரு மெசேஜை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இல்லைனா ஒரு மெசேஜ் வந்து இன்னொரு மெசேஜ் அஃபெக்ட் பண்ணுற ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் 2 ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடி மெசேஜ் 1 ரிசீவ் ஆகணுங்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா எல்லா ப்ராசஸும் மெசேஜ் 1 ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணிடணும். அதாவது எந்த ப்ராசஸ் சென்ட் பண்ணுதோ அது மெசேஜ் 1 கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணிடணும், அப்புறம் தான் மெசேஜ் 2 சென்ட் பண்ணணும். அதே மாதிரி ரிசீவ் பண்ணுற ப்ராசஸும் மெசேஜ் 1 ரிசீவ் பண்ணிட்டு தான் மெசேஜ் 2 ரிசீவ் பண்ணணும். இதுதான் கேஷுவல் ஆர்டரிங். அடுத்தது டோட்டல் ஆர்டரிங். இது வந்து குளோபலாக எல்லா ப்ராசஸ்க்கும் வரும். இப்போ வந்து P1 P2 வந்து நிறைய மெசேஜஸ் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். M1 தான் ஃபஸ்ட்டு வரணும்,
M2 செகண்ட் வரணும் அப்படின்னா எல்லா ப்ராசஸுக்கும் M1 தான் ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆகும், M2 வந்து செகண்ட் தான் ரிசீவ் ஆகும். ஸோ இது 3 தான் மெசேஜ் ஆர்டரிங் பேராடிகம்ஸ். அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன் வித் சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டான டைம். அசிங்க்ரனஸ் சிங்க்ரனஸ் ஒரே இடத்துல எப்படி. ஸோ ஃபஸ்ட்டு அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன் என்னன்னு சொல்கிறேன். ஒரு ப்ராசஸ் வந்து அதோடைய டாஸ்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரிசீவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வர்ற வரைக்கும் அடுத்த டாஸ்க்கை ப்ராசஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணாது. இது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆன் தி அதர் சைடு சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷனாக என்னன்னா, இந்த சென்டர் வந்து ரிசீவர்கிட்ட இருந்து அக்னாலஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். அந்த மெசேஜ் டெலிவர் ஆகிற வரைக்கும் சென்டர் வந்து பிளாக் பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த டாப்பிக்கில் அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன் வித் சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் என்னன்னா, 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து அசிங்க்ரனஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு சினாரியோவில் இந்த அசிங்க்ரனஸ் ப்ராசஸ் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு முக்கியமான பார்ட் வந்து சிங்க்ரனைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரண்ட் சைடு இருக்கிற அசிங்க்ரனஸ் பார்ட் மறுபடியும் இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது ரெண்டோட காம்பினேஷன் தான் அது. இது ரியல் டைமாக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்லைன் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து மல்டிபிள் சர்வர் இருக்கும், மல்டிபிள் தேர்ட் பார்ட்டி சர்வர் இருக்கும். ஒவ்வொரு சர்வரும் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ளைட்டு அதோடைய சீட் நம்பர் எத்தனை சீட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம 10 யூசர் இருக்கோம், 10 டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்து பேலன்ஸ் சீட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் செக் பண்ணுறதுனால இன்னொரு யூசர் செக் பண்ண முடியாமல் இல்லை, நான் செக் பண்ணுற வரைக்கும் இன்னொரு யூசருக்கு வந்து செக் பண்ண முடியாமல் பிளாக் பண்ணியிருக்காது. எத்தனை யூசர் வேணால் ஒரே நேரத்தில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது அசிங்க்ரனஸாக செக் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு சீட்டை கிளிக் பண்ணி புக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த ஸ்பெசிஃபிக் சீட்டுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிடும். வேறு எந்த யூஸரும் அந்த ஸ்பெசிஃபிக் சீட்டை ட்ரை பண்ண முடியாது, புக் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, பாஸ் பண்ணி வச்சுருக்கும். நான் பேமெண்ட்லாம் முடித்து டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணி எனக்கு கன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் அது பாஸில் இருக்கும். எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து அந்த சீட் இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து மற்ற யூசர் எல்லாருமே செக் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு பகுதி வரைக்கும் அசிங்க்ரனஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த முக்கியமான டிரான்சாக்ஷன் டைமில் அந்த எந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டோ அந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டை பாஸ் பண்ணி சிங்க்ரனஸாக அந்த ப்ராசஸை முடித்து அதுக்கப்புறம் மறுபடியும் அசிங்க்ரனஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன் வித் சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன். இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூராக அசிங்க்ரனஸாக மட்டும் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாலும் நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ், சிங்க்ரனஸாக மட்டும் வச்சுருந்தாலும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ். இந்த அசிங்க்ரனஸ் நேச்சரோடைய அட்வான்டேஜை எடுத்துக்கிறோம், பட் சிங்க்ரனஸாக டேட்டாவை எங்கேயும் மிஸ் ஆகாமையும் பாஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அது 2 காம்பினேஷனாக ஒரு ஹைப்ரிடான ஒரு எஃபிஷியண்டான ஒரு அவுட்புட் நமக்கு இதில் கிடைக்கும். சாண்டி-லாம்போர்ட் அல்காரிதம். இந்த அல்காரிதமை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்னாப்ஷாட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டுக்கான அர்த்தம் நமக்கு புரியணும். ஸ்னாப்ஷாட்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதை ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோன்னா அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டா அதை அதில் ஒரு ஃபைல் நம்ம எடிட் பண்ண ஸ்டேட்டில் இருக்கும், ஒரு ஃபைல் வந்து டெலிட் பண்ணி ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். ஸோ மொத்த ஹார்ட் டிஸ்கோடைய ஒரு ஸ்னாப்ஷாட்னா அந்த ஹார்ட் டிஸ்கோடைய அப்படியே ஒரு ரெப்ளிகேட்டட் காப்பி தான் ஸ்னாப்ஷாட். அதை வந்து எடுத்து வைக்கிறது தான் ஸ்னாப்ஷாட். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸில் ஸ்னாப்ஷாட்னா என்னென்னா, ஒவ்வொரு நோடு ஒவ்வொரு ப்ராசஸ் மெசேஜ் எந்த ப்ராசஸ்லேருந்து எங்கே போயிட்டுருக்கு, எங்கே ரிசீவ் ஆச்சு, எங்கே டெலிட் ஆச்சு, இது எல்லாம் மொத்த நோடோடைய மொத்த சிஸ்டத்தோடைய கரண்ட் ஸ்டேட்டை, அது என்ன பொசிஷனில் என்ன ஸ்டேட்டில் இருக்கோ, என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோ, அது எல்லாத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஒரு காப்பியாக எடுத்து வைக்கிறது, அந்த டேட்டாவை இன்ஃபர்மேஷனை எடுத்து வைக்கிறது தான் ஸ்னாப்ஷாட் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸில். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் இந்த அல்காரிதமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக டிஸ்ட்ரிபியூட்டட் அந்த சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி சாண்டி-லாம்போர்ட் யூஸ் பண்ணி ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது நார்மல் ஆப்ரேஷன் எந்த பாதிப்பும் வராது. இப்போ இந்த அல்காரிதம் ஆல்ரெடி சொன்னதான், இந்த அல்காரிதம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் பலாயிரம் நோட் இருக்கலாம், பலாயிரம் சிஸ்டம்ஸ், பலாயிரம் இன்டர்நெட் டிவைசஸ் இருக்கலாம், நிறைய ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த மொத்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமோட குளோபல் ஸ்டேட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்னாப்ஷாட்டாக எடுத்து வைக்க போகிறோம். சேவ்ஸ் இதில் பாருங்கள், சேவ் சிஸ்டம் ஸ்டேட். எதுக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு இன்கேஸ் ஆஃப் ஃபால்ட் டாலரன்ஸ் ஃபெயிலியர் நடக்குது, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அதை செக் பாயிண்ட்டாக எடுத்து வச்சுருப்போம் ஸ்னாப்ஷாட்டை. அந்த ஸ்னாப்ஷாட்டை அப்படியே நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த 2 கீவேர்டு ரொம்ப முக்கியம். குளோபல் ஸ்டேட்னா என்னன்னா, நம்மக்கிட்ட ஒரு 100 நோடு இருக்குன்னா ஒவ்வொரு நோடுடைய லோக்கல் ஸ்டேட்டும் நமக்கு முக்கியம். அந்த எல்லா நோடுடைய லோக்கல் ஸ்டேட்டும் சேர்ந்தது குளோபல் ஸ்டேட். அடுத்து ஸ்னாப்ஷாட்னா என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போ இந்த சாண்டி லாம்போர்ட் அல்காரிதம் வந்து 4 ஸ்டேஜாக ஒர்க் ஆகும், 4 ஃபேஸாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து இனிஷியேட்டராக ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த ஸ்னாப்ஷாட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு ப்ராசஸாக இருக்கும். அது ப்ராசஸ் ஒன்றா மட்டும் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு ப்ராசஸ். அது மேபி அந்த அல்காரிதம் டிசைட் பண்ணிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராசஸ் 1ன்னு சொல்லி ப்ராசஸ் 1 இனிஷியேட்டர் ஆகிறோம். இந்த ப்ராசஸ் 1 என்ன பண்ணும், இதோடைய லோக்கல் ஸ்டேட், இதுக்கிட்ட எத்தனை மெசேஜ் இருக்குது, இது என்னென்ன ப்ராசஸை, அதாவது எத்தனை ப்ராசஸை ப்ராசஸ் பண்ணியிருக்கு, எத்தனை டாஸ்க்கை ப்ராசஸ் பண்ணியிருக்கு, என்னென்ன மெசேஜஸ் இருக்குது, எவ்வளோ நேரம் ரன் டைம், இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷனை, அந்த ப்ராசஸ்க்கு உண்டான இன்ஃபர்மேஷனை, அதாவது அந்த லோக்கல் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், சேவ் பண்ணி வச்சுக்கும். இது ஃபஸ்ட் பாயிண்ட், அதான் இனிஷியேட்டர். அடுத்தது அந்த இனிஷியேட்டர் என்ன பண்ணும், அதோடைய லோக்கல் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் மற்ற எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு மார்க்கர் மெசேஜ் அனுப்பும். நான் என்னோடய ஸ்டேட்டை சேவ் பண்ணிட்டேன், நீங்கள் எல்லோரும் உங்களோட ஸ்டேட்டை சேவ் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு மெசேஜ் அனுப்பும். அது டேரெக்டாக இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து 1000 ப்ராசஸ் இருக்குன்னா 1000 ப்ராசஸ்க்கும் டேரெக்டாக அனுப்பணும்னு கூட அவசியம் இல்லை. த்ரூ இன்னொரு ப்ராசஸ் மூலியமாகவும் அனுப்பலாம். P1லேருந்து P2, P2 to P3 போகலாம். பட் மார்க்கர் மெசேஜ் போயிடும். இப்போ மற்ற எல்லா ப்ராசஸும் மார்க்கர் மெசேஜை ரிசீவ் பண்ணிடும். ரிசீவ் பண்ணதுக்கு பிறகு ஒவ்வொரு ப்ராசஸும் அதோடைய லோக்கல் ஸ்டேட்டை ஒன்றொன்னா ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி முடிச்சிடும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் அந்த மெசேஜ் ப்ரொபகேஷனை தான். கடைசி ப்ராசஸ் வரைக்கும் இந்த மார்க்கர் மெசேஜ் ரீச் ஆகி, அந்த மார்க்கர் மெசேஜ் ரீச் ஆனதுக்கு பிறகு அந்த ப்ராசஸ் அதோடைய லோக்கல் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணிட்டா, உங்கள்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 4 ப்ராசஸ் இருக்குது, 4 ப்ராசஸோட லோக்கல் ஸ்டேட்டும் ஸ்டோர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 ப்ராசஸோட ஸ்னாப்ஷாட் ரெடி. ஸோ இதுதான் சாண்டி லாம்போர்ட் அல்காரிதத்தோட சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். இப்போ இந்த அல்காரிதம் ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு என்டையர் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் ஏதாவது ஒரு நோடோடைய ஸ்னாப்ஷாட் இல்லை ஒரு நோடோடைய இன்ஃபர்மேஷனை மட்டும் ஸ்டோர் பண்ணோம்னா அது கன்சிஸ்டன்ட் கிடையாது. நம்ம மொத்த சிஸ்டமோடைய ஸ்னாப்ஷாட் கிடைக்கும்போது அது வந்து பின்னாடி வந்து ஒரு ஃபால்ட் நடக்கும்போது நம்ம அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டண்ட்டான டேட்டா நமக்கு கிடைக்கும். அடுத்தது நான் பிளாக்கிங். முக்கியமாக நம்ம வந்து இந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்காக டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படியே ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஷட் டவுன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது பாட்டுக்கு நார்மலாக பேக் எண்டில் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பாட்டுக்கு ஃப்ரண்ட் எண்டில் அந்த சிஸ்டம் பாட்டுக்கு இயங்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ரோல் பேக் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும், அவ்வளோதான். ஃபெயிலியர் அப்போ சிங்க்ரனஸ் ப்ரோக்ராம் ஆர்டர் ஆன் சிங்க்ரனஸ் சிஸ்டம். ஸோ சிங்க்ரனஸ் சிஸ்டம்ஸ்னால் என்ன அப்படின்னா, அந்த சிஸ்டம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டைம் லிமிட் ஃபாலோ பண்ணும். ஒரு ப்ராசஸ்க்கு வந்து இவ்வளோ டிஃபைன்டு டைம் அப்படின்னா அந்த டிஃபைன்டு டைமில் அது எக்ஸிக்யூட் ஆகணும். அதே மாதிரி டிஃபைன்டு ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அந்த டிஃபைன்டு ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு பேர் சிங்க்ரனஸ் ப்ரோக்ராம் ஆர்டர். ஸோ டைமும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஆர்டரும் அதே ஆர்டர் டிஃபைன்டு ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இதில் வந்து சில கீ பாயிண்ட்ஸ் இல்லை கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு டைம் பவுண்ட்ஸ். ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு டைம் பவுண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா, மெசேஜ் சென்ட் ஆகிறது, ரிசீவ் ஆகிறது, ப்ராசஸ் ஆகுது எல்லாமே டிஃபைன் டைமில் முடிக்கும். அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எப்போ முடியும் இந்த எல்லா டீட்டெயிலும் அந்த நோட்ஸுக்கு தெரியும். ஸோ ஒரு டைம் கேரண்டி ஒன்று இருக்கும் ஃபிக்ஸ்டு டைம் பவுண்ட்ஸில். அதே மாதிரி குளோபல் கிளாக் சிங்க்ரனைசேஷன், அதாவது எல்லா நோட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து டைம் ஸ்டாம்ப் வந்து ஒரே டைம் ஸ்டாம்ப் இருக்கும். இந்த நோட்டில் ஒரு டைம், அந்த நோட்டில் கொஞ்சம் டைம் தள்ளி 5 நிமிஷம் முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி அப்படிலாம் எதுவுமே இருக்காது. எல்லா நோடும் எக்ஸாக்ட் டைமில் சிங்க்ரனைஸ் ஆகிருக்கும். ஸோ எந்த நோட்டில் எப்போ ப்ராசஸ் முடியுதோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து யார் படித்தாலும் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். அதுதான் குளோபல் கிளாக். அடுத்தது ப்ரோக்ராம் ஆர்டர். ஸோ மெசேஜ் வந்து என்ன ஆர்டரில் வந்து ப்ரோக்ராம் லாஜிக்கில் எழுதியிருக்காங்களோ அதே ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும், சென்ட் ஆகும், ரிசீவ் ஆகும், எந்த டிலேவும் இருக்காது. ஸோ இந்த சிங்க்ரனஸ் ப்ரோக்ராம் ஆர்டரை ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துருவோம். சிங்க்ரனஸ் ப்ரோக்ராம் ஆர்டருங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, டைரெக்டாக சொன்னால் சீக்வன்ஷியல் ஆர்டர். என்ன ஆர்டரில் நம்ம சென்ட் பண்ணுறோமோ அதே ஆர்டரில் ரிசீவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராசஸ் ஏ வந்து ப்ராசஸ் பிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது. ப்ராசஸ் பி அதை ரிசீவ் பண்ணுது. அதை ரிசீவ் பண்ணி
ப்ராசஸிங் பண்ணுது, எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ப்ராசஸ் ஏக்கு மறுபடியும் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுது. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. அது வரைக்கும் ப்ராசஸ் ஏ என்ன பண்ணும், அடுத்த டாஸ்க் எடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். இது ஒரு இமேஜில் பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்யூவில் வந்து ஒரு 3 டாஸ்க் இருக்குது. ப்ராசஸ் 1 வந்து ஒரு மெசேஜ் அனுப்புது ப்ராசஸ் 2க்கு. ப்ராசஸ் 2 இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்கிறதுனால ப்ராசஸ் 1 வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அடுத்த டாஸ்க் எடுக்காது. ஸோ ப்ராசஸ் 1 மெசேஜ் பண்ணுது, ப்ராசஸ் 2 ப்ராசஸிங் முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணதுக்கு பிறகு அடுத்த டாஸ்க் எடுக்கும். இதுதான் வந்து சிங்க்ரனஸ் ப்ரோக்ராம் ஆர்டர். அந்த ப்ரோக்ராமை வந்து ப்ராசஸ் பண்ணுற ஆர்டர். ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆர்டரில் ஈவெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நம்ம ஈஸியாக அதை கால்குலேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இது கரெக்டாக டிஃபைன்டு ஆர்டர், டிஃபைன்டு டைம் லிமிட் அப்படிங்கிறதுனால, சிங்க்ரனைஸ்டாக இருக்கிறதுனால எந்த இடத்துலையும் மெசேஜ் லாஸோ இல்லை மிஸ்கம்யூனிகேஷனோ இருக்காது. கிளாக்கும் சிங்க்ரனைஸ் ஆகிறதுனால. ஸோ இந்த சிஸ்டம்லேயும் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. ஸ்கேலபிலிட்டிங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான மேட்ரு. ஏன்னா கிளாக் வரைக்கும் எல்லாம் சிங்க்ரனைஸ் ஆகிருக்கணும், ப்ராசஸை டிஃபைன் பண்ணணும், டாஸ்க்கு டிஃபைன் பண்ணணும், இந்த டாஸ்கோட ரன் டைம் டிஃபைன் பண்ணணும். இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணணுங்கிறதுனால இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆட் பண்ணணுனால அந்த டிவைஸ்க்குன்னு ஒரு பேராமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த டிவைஸ்க்குன்னு ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த டிவைஸ்க்குன்னு ரெஸ்பான்ஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். இது எல்லாமே நடக்கணும். அடுத்தது ஃபெயிலியர் சென்சிட்டிவிட்டிங்கிறது இன்னொரு சேலஞ்ச். ஏதாவது ஒரு இடத்துல ஃபெயிலியர்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை மறுபடியும் இது பண்ணுறதுக்கு அந்த என்டையர் சிஸ்டமும் வந்து ஹால்ட் பண்ணி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேலஞ்சஸும் இந்த சிஸ்டமில் இருக்குது.